தமிழக டாஸ்மாக் மதுபான விற்பனை கொள்முதல் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கை தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மார்ச் 6 முதல் 8ஆம் தேதி வரை சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை மேற்கொண்டார்கள். இதில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அமலாக்கத்துறையின் சோதனையை எதிர்த்து தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. ஆனால் விசாரணை தொடர நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. மேலும் இதனை உச்சநீதிமன்றமும் இதை உறுதி செய்தது. இதனையடுத்து டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகன் வீட்டில் அதிகாரிகள் மீண்டும் சோதனையில் ஈடுபட்டார்கள். அவரது இல்லத்தின் அருகே வீசப்பட்டிருந்த மதுபான ஒப்பந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. விசாகன் நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இதற்கிடையே சூளைமேடு, பெசன் நகர், ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் தொழிலதிபர்களின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது. தொழிலதிபர் ரத்தீஸ் துபாய் சென்று தலைமறைவாகி விட்டதாக கூறப்படுகிறது. அவரது வீட்டை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளார்கள். இதற்கிடையே விசாகன் வீட்டில் நடந்த 2 நாள் சோதனையின் முடிவில் ஆவணங்கள், பென்டிரைவ்கள் உள்ளிட்ட பல மின்னணு சாதனங்கள் அமலாக்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.